வணக்கம். ஜோதிராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு, நீங்களும் யோகவான்களே. இந்த அமைப்புகளில் கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இணைந்திருந்தால் இது அன்னைக்கு தலைப்பு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம பதிவெல்லாம் வரிசையாக வரும், பார்த்து பயனிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிப்பவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 year டிப்ளமா இன் அக்குபஞ்சர், பேசிக் சித்தா வர்மா, பிஎஸ்எஸ்களுக்கு மட்டும் அப்ரோடு கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள், பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம். நீங்களும் யோகவான்களே. இந்த அமைப்புகளில் கிரகங்கள் இணைந்து இருந்தால், லக்னத்துக்கு 4, 7 ஆகிய கேந்திரங்களில் சுப கிரகங்கள் சேர்ந்து நிற்க பெற்ற ஜாதகர்கள் பொன் பொருள் மற்றும் கோடி ரூபாய் சம்பாதிக்கும் திறன் பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள். பலவித வாகனம் பெற்று பெருமை அடைவார்கள். 2. லக்னத்திற்கு 4ஆம் இடம் சரராசியாக அமையப்பெற்று அதில் ஒரு கிரகம் நின்றால் அந்த ஜாதகர் அரசனுக்குரிய ஆடம்பர வாழ்க்கை பெற்று யோகவானாக விளங்குவான். பெரியவர்களின் தொடர்பு பெற்று அரசாங்கத்தால் விருது மற்றும் பொருள் பெறுவார்கள். இனிய மனைவி அமைந்து சுக ஜீவனம் செய்வார்கள். 3. செவ்வாய், சனி, ராகு இவர்கள் ஒரே வீட்டில் கூடி நின்றால் பெண்களால் தன லாபம் உண்டாகும். வீடு கட்டி சுகபோகமாக வாழ்வார்கள். எனினும் தீய திசைகள் நடக்கும் போது இந்த சேர்க்கையினால் சிற்சில துன்பங்களும் நடக்கலாம். 4. 10ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் இருக்கப்பெற்று ஜாதகர்கள் உலகம் புகழும் சன்னியாசியாக விளங்குவார்கள். 2 கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர்கள் தபசியாகவும் ஞானியாகவும் யோகியாகவும் இருந்து மக்களுக்கு அருள் புரிவார்கள். 4ஆம் வீட்டிற்கு அதிபதியும் சந்திரனுக்கு 4க்கு உடையவனும் எந்த ராசியில் கூடி நின்றாலும் மேலும் சுக்கிரன் பலம் பெற்று அந்த ஜாதகர்கள் அன்னை துர்க்கையின் மீது பற்றுக்கொண்டு பூஜை செய்து துர்கா தேவி அனுக்கிரகம் பெறுவார்கள். கொடியவர்களின் சூழ்ச்சிகள் இவர்களிடம் பழிக்காமல் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். அடுத்து, ஒரு ராசியில் சுப கிரகத்துடன் 4 கோள்கள் என்றால் அதற்கு 4இல் இன்னொரு கிரகம் இருக்க அந்த ஜாதகர் நீண்ட ஆயுளுடன் சுகமாக வாழ்வார்கள். குதிரை, யானை பெற்ற அரசனை போல அனைவரும் புகழ பொன் பொருள் பெற்று சிறப்பாக வாழ்வார்கள். 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, செவ்வாய் ஆகிய மூவரும் எந்த இடத்தில் கூடி நின்றாலும் அந்த ஜாதகர் அந்நிய தேசம் செல்வார்கள். அதே சமயத்தில் இவர்களை சந்திரன் பார்த்தால் சில காலம் வெளிநாட்டில் அதிக பணம் சம்பாதித்து பின்னர் சொந்த நாட்டில் வந்து சுகமுடன் வாழ்வார்கள். அடுத்து, சனி, செவ்வாய், ராகு இவர்கள் லக்னத்திற்கு 2ஆம் இடத்துடனும் கூடி நின்றால் அந்த ஜாதகர் சிவ பூஜையில் பிரசித்தி பெற்றவர் ஆவார். மேலும் ஐயனார், காளி, வீரபத்ரன் போன்ற தெய்வங்களை வணங்கி தேவதை அருள் பெற்று வசியம் செய்யும் வித்தையும் அறிந்தவர்கள் ஆவார்கள். குரு, சனி, ராகு சரம் உபயராசிகளில் நின்றால் அந்த ஜாதகர் சொந்த இருப்பிடத்தை இட்டு வெளிநாடு சஞ்சாரம் செய்வார்கள். அதே சமயத்தில் லக்னாதிபதி வலுப்பெற்று இருந்தால் சொந்த ஊரிலேயே பல காலம் வசிப்பார்கள். சிம்மராசியில் அசுர குருவான சுக்கிரனும் செவ்வாயும் கூடியிருந்தால் அந்த ஜாதகர் வித்தையில் தேர்ச்சி பெற்று சாஸ்திரத்தில் வலிமையும் புத்தக ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவராகவும் இருந்து அதில் பொன் பொருள் சேர்ப்பார். விதவைக்கு வாழ்வு அளிப்பவராகவும் விளங்குவார். குருவுடன் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகர் நிறைந்த தனங்கள் பெற்று அரசாங்க மரியாதையும் புகழும் அடைவார்கள். செவ்வாயும் புதனும் இணைந்திருந்தால் அவன் செல்வ செழிப்பு மிக்க பண்டிதராக விளங்குவார்கள். ஆனால் செவ்வாய், புதன் இவர்களுடன் சுக்கிரன் சேர்ந்து எங்கு இருந்தாலும் அவனுக்கு அங்க குறைபாடு இருக்கும். குரு, சந்திரன், புதன் இவர்கள் சேர்ந்து எங்கு இருந்தாலும் நல்ல அழகும் ஆயுளும் பெற்று செல்வந்தராக திகழ்வார்கள். சுக்கிரன், சந்திரன், புதன் ஆகியோர் சேர்ந்தால் துஷ்டனாகவும் கர்மியாகவும் விளங்குவார்கள். 2ஆம் இடத்தில் விரயஸ்தான அதிபதி நின்றால் அந்த ஜாதகர் மாட மாளிகை வீடுகள் கட்டி சிறந்து விளங்குவார். மேலும் லக்னாதிபதியுடன் குரு, சந்திரன், புதன், சுக்கிரன் இவர்கள் சுபஸ்தானங்களில் நிற்க பொன் பொருள் சேரும். இவர்கள் திசா புத்தி காலங்களில் நற்பலன்கள் தருவார்கள். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஓரிடத்தில் நிற்க அவன் தனவானாகவும் மனைவியிடம் அன்பு கொண்டவனாகவும் இருப்பான். சூரியனும் குருவும் சேர அரசாங்க செல்வாக்கு பெற்று ஐஸ்வரியத்துடன் வாழ்வார்கள்.
சூரியனும் சுக்கிரனும் சேர நல்ல மனைவி அமையப்பெற்று தாம்பத்தியம் அனுபவிப்பதில் சிறந்து விளங்குவார்கள். சனியுடன் சுக்கிரன் கூடினால் கணவன் பேச்சை கேட்காத மனைவி அமைவாள். சந்திரன் செவ்வாய் புதன் சூரியன் குரு ஆகியோர் சேர்ந்திருந்தால் தீய பலன்களே உண்டாகும், பிறரையும் கெடுப்பான். மேலும் சூரியன் செவ்வாய் சனி சுக்கிரன் ஒரே வீட்டில் கூடினாலும் ஜாதகர் வறுமையில் உழன்று பிச்சை எடுத்து உண்ணும் நிலைக்கு கூட தள்ளப்படுவார்கள். புதன் குரு இவர்களுடன் சந்திரன் சுக்கிரன் இவர்கள் பலம் பெற்று சேர்ந்து நிற்க அதிக செல்வமும் பூமியும் பொன்னும் பொருளும் பெற்று சுகமுடன் வாழ்வார்கள். மேற்கண்ட கிரகங்களுடன் சனி சேர அங்க குறைபாடு ஏற்படும். குரு சுக்கிரன் சூரியன் புதன் இவர்கள் இணைந்து இருப்பவர்கள் அதிக திரவியங்களை பெற்று சுக போகங்களை அனுபவிப்பார்கள். குரு சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சேர இவர்களுக்கு செல்வாக்கு படைத்த தலைவராகவும் தீர்க்க தரிசியாகவும் செல்வம் மிகுந்து வாழ்வார்கள். செவ்வாய்க்கு 4, 7 ஆகிய இடங்களில் சுக்கிரன் நின்றாலோ அல்லது சுக்கிரனுக்கு 5, 7, 11 ஆகியவற்றில் செவ்வாய் நின்றாலோ அந்த ஜாதகர் பூமியில் சிறந்து விளங்குவான். மேலும் லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்க வாகன சேர்க்கையும் சொந்த தொழில் மூலம் அனைத்து பாக்கியங்கள் அனைத்தும் உண்டாகும். விளைநிலங்களும் சேரும். இதனால் இவர்கள் திசாபுத்தி காலங்களில் எல்லாம் கொடுப்பார்கள். குரு சனி செவ்வாய் புதன் சேர்ந்து நிற்க சந்திரன் சுக்கிரன் இவர்கள் இணையப்பெற்ற ஜாதகன் புவியியல் சாஸ்திரங்கள் அறிந்தவனாக விளங்குவான். சந்திரன் சுக்கிரன் ஒன்று சேர குரு புதன் செவ்வாய் ஓரிடத்தில் நிற்க அந்த ஜாதகர் பாக்கியசாலி ஆவார். அநேக திரவியமும் செல்வமும் பெற்று அமோகமாக வாழ்வார்கள். பலரை ஆதரித்து எல்லோராலும் புகழப்படுவார்கள். குரு புதன் சனி செவ்வாய் சந்திரன் ஆகியோர் ஒரே இடத்தில் நிற்க பிறந்தவர்கள் துன்பங்களை அனுபவித்து கஷ்ட ஜீவனம் செய்வார்கள். தங்கள் ஜாதகங்களில் தங்கள் வீட்டில் இருப்பவர்களின் ஜாதகங்களில் இந்த பதிவில் எந்த அமைப்பில் தங்களுக்கு இருக்கிறது என்று பார்த்து அதற்கேற்றமாறு வாழ்வியலில் அமைத்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.